கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் 1 பேதுருல 3வது அதிகாரத்தில் கூட 17 பார்க்கும்போது, தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுப்பது மேன்மையாக இருக்கும். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும், நான் நல்லதுதானே செய்கிறேன், ஏன் வாழ்க்கையில் மாத்திரம் எப்படி இருக்குது, நல்லதானே நடக்கிறேன், நல்லதானே பேசுகிறேன், நல்லதானே செய்கிறேன், ஆனால் நான் செய்கிற நன்மைக்கு பதிலாக எல்லாத்தையுமே செய்கிறாங்களே, ஏன் வாழ்க்கையில் மாத்திரம் இப்படி பாடுகள்னு சொல்லி சோர்ந்து போகிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நன்மை செய்து பாடு அனுப்பது தான் மேன்மையாக இருக்கும். நம்ம தீமை செஞ்சு பாடு அனுபவிக்கிறத விட நம்ம நன்மை செய்கிறோம் பார்த்தீங்களா, அது நிமித்து பாடு வருது பார்த்தீங்களா, அதுதான் ஆண்டவருக்கு முன்பாக மேன்மையாக இருக்கும். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அந்த பாதையில் கடந்து போனீங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஏன்னா அது ஆண்டவர் மேன்மையாக கற்று வச்சுருக்கார் நமக்கு. இப்போ ஒரு கிறிஸ்துவனாக இருப்பதுனால எப்பவுமே நம்ம பாடுபடும் போது வெட்கப்படவே கூடாது. நம்ம எந்த பாதையில் போனால் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாக நம்ம இருக்கணும். அதுதான் நம்ம இந்த காலத்தில் நம்ம எந்த பாடுகள் மத்தியில் நம்ம கடந்து போனாலும் எல்லாமே நன்மைக்கு தான். அதில் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாக நம்ம இருக்கணும் இல்லையே. அவரோடு கூட 2 தீமோத்தேயு 2 நம்ம பார்க்கும் பொழுது 12 அவரோடு கூட பாடுகளை சகித்தோம்னா அவரோடு கூட நம்ம ஆளுகையும் செய்வோம். அப்போ அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்யணும்னா நம்ம பாடுகள் மத்தியில் நம்ம கடந்து போய் தான் ஆகணும். அதனால் பாடுகள் நன்மைக்கு தான் நம்ம வாழ்க்கையில். ஆனால் எந்த பாதையின் மத்தியில் பாடுகள் மத்தியில் நம்ம கடந்து போனாலும் நம்ம அதை மேன்மையாக நம்ம நினைக்கும் போது, வெட்கப்படாமல் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாக அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்வோம். பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் கூட நம்ம பார்க்கும்போது, பாடுபடும் பொழுது நம்ம எந்த காரியத்திலையும் நம்ம பயப்படவே கூடாது. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாத. எந்த பாடுகள் மத்தியில் கடந்து போனாலும் பயப்படாத. கொஞ்ச நாள் தான். நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரே காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரிந்து உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகளிடத்தை உனக்கு தருவேன். கொஞ்ச நாள் தான். அதுக்கு பிறகு ஆண்டவர் அந்த பாடுகள் மத்தியிலிருந்து ஆண்டு நமக்கு ஒரு விடுதலை கத்தர் கொடுப்பார். அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் எந்த பாதையில் போனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நன்மை செய்யும் பொருட்டு தான் ஆண்டவர் சில பாடுகள் மத்தியில் நம்மை கொண்டு போவார். பின் நாட்கள் நமக்கு நன்மை செய்யும் பொருட்டு. அப்போ நம்ம மற்ற நன்மை செய்து நம்ம பாடம் அனுபவிக்கும் போது அது நமக்கு மேன்மையாக இருக்கும். அவரோட கூட ஆளுகை செய்யணும்னா நிச்சயமாக பாடுகள் மத்தியில் கடந்து போய் தான் ஆகணும். ஆனால் எந்த பாதையில் போனாலும் பயப்படாதீங்க. கத்தர் எல்லா பாடுகள் மத்தியிலிருந்தும் சிக்கத்தில் விடுதலை கொடுத்து உங்களை ஆண்டவர் சாட்சியாக கத்தர் நிறுத்துவார். செபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே, எந்த பாடுகள் மத்தியில் கடந்து போனாலும் ஆண்டவரே தகப்பனே, அப்போ அது மேன்மையாய் கத்தர் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக அந்த பாடுகள்லேருந்து ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவித்து கத்தாவே, இப்போ ஒவ்வொருவரையும் கத்தர் ஜீவனோட சாட்சிகளாக கத்தர் நிறுத்தி ஆசீர்வதிங்க டாடி. அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.